சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் பெரியா குடும்பம் வரவேற்கிறது. விசேஷமாய் ஹென்றி குடும்பம் அவர்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்கிறோம். சாட்சியை மத்தியிலே பகிர்ந்தோடும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது போல ஹென்றி குடும்பத்திற்கும் கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுவோம். இதான ஒரு சாட்சியை நாங்கள் கேட்டு அதற்கு பின்பதாக நாங்கள் தேவ செய்திகளாய் கடந்து செல்ல போகிறோம். அன்போடு கூட உங்களை சாட்சி சொல்லும்படியாக அழைக்கிறோம். கரங்களை தட்டி இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த சாட்சி வேளையிலே அவர் தாமே தமக்கு பிரியமான வார்த்தைகளின் வாயிலை போடும்படியாக அவருக்குள்ளாக முழுவதுமாய் என்னை மறைத்து இந்த சாட்சியை உங்கள் முன் வைப்பதிலே கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னி பகுதிக்கு 95ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வந்தோம். இடம்பெயர்ந்து வந்து 96ஆம் ஆண்டு எனக்கும் இவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இவர் கத்தோலிக்க சமயம், நான் சைவ சமயம். 2 சமயத்திலும் எங்களுக்கு திருமணம் நடைபெற்றது. 2 சமயங்களையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்தோம். சமயம் தொடர்பாக எங்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு பிரிவினையோ பேதங்களோ இருக்கவில்லை. 2 சமயங்களுக்கான எல்லா காரியங்களையும் செய்வோம். 2 கோயில்களுக்கும் செல்வோம். 2 சமயத்தை சார்ந்த எல்லா கொண்டாட்டங்களுக்கும் நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தபடியால், என்னுடைய அம்மா அப்பா சகோதரர்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தபடியால் எல்லா கொண்டாட்டங்களுக்கும் உடுப்புகள் எடுப்போம், பலகாரங்கள் செய்வோம். இப்படி சமயத்தை பொறுத்தவரையில் எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு பேதமுமே இருக்கவில்லை. சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். வீட்டில் பைபிள் இருந்தது. ஆனால் ஒரு நாள் பார்த்து நான் பைபிளை திறந்து வாசித்ததில்லை. என்னுடைய கணவர் கூட ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தும் அவர் ஒரு நாள் பார்த்து எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னதில்லை. இப்படியாக நாங்கள் வாழ்ந்து வந்தவரையில் வன்னியிலே கடந்த 2007ஆம் ஆண்டு மிகவும் நெருக்கடியான போர் சூழலுக்குள்ளே நாங்கள் மயிலையிலே உயிர் தப்பிய சந்தர்ப்பங்கள் அநேகம். அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து தேவன் தாமே, இப்பொழுதுதான் நாங்கள் எல்லாவற்றையும் வந்த வழிகளை பின்னோக்கி பார்க்கின்றோம். தேவன் தாமே அந்த யுத்த தேசத்திலிருந்து எங்களை அப்புறப்படுத்தி எங்களை இவ்வளவாக தப்பிவித்திருக்கிறார். அந்த வேளையில் நாங்கள் வெளியேற முடியாத சூழ்நிலை. ஆனாலும் எங்களுக்கு குடும்பமாக பாஸ் கிடைக்கப்பட்டு வன்னியிலிருந்து நாங்கள் புறப்பட்டு வேறொரு காரியமாக வந்தோம். வன்னியிலிருந்து நாங்கள் புறப்பட்ட போது எங்களுக்கு ஒரு 1% கூட நாங்கள் நோய்க்கு வருவோம் என்கின்ற ஒரு எண்ணமோ ஒரு பிளானோ ஒன்றுமே எங்களுக்கு இருக்கவில்லை. தேவன் தாமே எங்களை அந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து சேர்த்து இவ்வளவாக எங்களோட இடைப்பட்டு இந்நாள் வரையிலே எங்களை தாங்கி எடுத்துக் கொண்டிருக்கின்றால் அது அவருடைய நாமத்துக்கே மகிமை. நாங்கள் கொழும்பிலே வந்து ஒரு வார காலமாக ஒரு லொட்சிலே தங்கியிருந்தோம். அப்போது ஏனோ தெரியவில்லை, நாங்கள் வளமையாக கும்பிடுகின்ற என்னுடைய சைவ தெய்வங்களுடைய பெயரை சொல்லி நான் கும்பிடவில்லை. எனக்கு அப்பொழுதேயே இல்லத்துக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. என்னிடம் ஒரு ஆண்டவருடைய ஜெப புத்தகம் ஒன்று இருந்தது. அந்த ஜெப புத்தகத்தை மட்டும் நான் என்னுடைய அந்த தற்காலிக பாதுகாப்புக்காக, ஒரு சிறந்த நோக்கம் என்று கூட சொல்லலாம், அந்த தற்காலிக ஒரு பாதுகாப்புக்காக நான் அந்த ஜெப புத்தகத்தை வாசிப்பதுண்டு. நாங்கள் பயணம் பெறுகின்ற போதும் அந்த புத்தகத்தை கொண்டு வந்தோம். அத்தோடு என்னிடத்திலே ஒரு அந்த களத்திலே போடுகின்ற ஒரு ஆண்டவருடைய உத்தரியம் ஒன்று களத்திலே போடக்கூடியதாக இருந்தது. அதை தூக்கி நான் களத்திலே போட்டபடிதான் பயணத்தை ஆரம்பித்தோம். ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டை நாங்கள் கடக்கின்ற போது இதுதான் என்னை தேவன் முதலிலே சந்தித்த அந்த சந்திப்பு. முக்கியமான ஒரு ஏர்போர்ட்டு கூட நாங்கள் கடக்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லோரும் நாடுகளை கடக்கின்ற போது ஏஜென்சி மூலமாக ஒரு நாட்டுக்கு விரோதமாகத்தான் நாங்கள் எங்களுடைய பயணங்கள் அநேகர் அப்படித்தான் நாங்கள் எங்களுடைய நாட்டிற்கு புறப்படுகின்றோம். அவ்வாறு புறப்பட்டு நாங்கள் வருகின்ற போது ஃப்ளைட்டில் இருந்து நாங்கள் இறங்க போகிறோம். பார்த்தா எல்லோரும் நிற்கிற ஃப்ளைட்டுக்குள்ள எல்லோரும் நிற்கிற. ஆனால் நான் மட்டும் அந்த களத்திலே தொங்க விடப்பட்ட அந்த ஆண்டவருடைய உத்தரியம் என்னுடைய நெஞ்சடியிலே அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே கையை வைத்தபடி, ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியேறுகின்ற போது அந்த கவுண்டர்ல இருக்கிற அதிகாரியாக நீர் இருக்க வேண்டும். நான் என்னுடைய அந்த அத்தனை வருட காலத்திலும் நான் வழிபட்டு வந்த
என்னுடைய தெய்வங்களை நான் கூப்பிடவில்லை, ஆண்டவரை மாத்திரம் நான் கூப்பிட்டேன். ஆண்டவரிடம் கேட்டேன், அந்த இடத்திலே நீரே அந்த அதிகாரியாக இருந்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் எந்த விதமான இடைஞ்சலமின்றி தடையிடமின்றி நாங்கள் வெளியேற உதவி செய்யும் ஆண்டவரே என்று. ஃப்ளைட்டை விட்டு நாங்கள் இறங்கி கவுண்டருக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். 2 வரிசையில நாங்கள் நிற்கின்றோம். கவுண்டர்ல ஒரு கவுண்டரில் ஒரு வெள்ளைக்காரி, இன்னொரு கவுண்டரில் ஒரு ஆப்பிரிக்கன் லேடி. பார்த்தால் 2 பேரும் நிற்கின்றவர்களின் பாஸ்போர்ட்டை மிகவும் கடுமையான முறையிலே செக் பண்ணுகின்றார்கள். அதில் கூட நேரம் எடுக்கின்றது. பார்த்தால் எங்களுடைய லைன் வந்து அந்த ஆப்பிரிக்கன் லேடிக்கு தான் வருது. பார்த்தா அவள் ஒரு போய பாஸ்போர்ட் ஏதோ சிக்கல்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக கூட்டிக்கொண்டு போயிட்டான். இப்போ நாங்கள் அந்த வெள்ளைக்காரிக்கு தான் நாங்கள் போகணும். பார்த்தா அவள் அந்த ஆப்பிரிக்கன் லேடியை விட மிகவும் மோசமாக விசாரணை செய்கின்ற ஒருவராக இருந்தார். நான் இந்த பிடியை விடவில்லை. ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நான் கேட்டபடியே அந்த ஆண்டவரை கூப்பிட்டதை நான் நிப்பாட்டவே இல்லை. அப்படியே கேட்டுக்கொண்டு வந்தா ஒரு கொஞ்ச நேரத்தால பார்த்தா இந்த கவுண்டருக்கு ஒரு யங் போய் ஒரு ஆள் வந்து இருந்தார். அப்போ நாம் சில நேரங்களில் ஆக்களை பார்த்துட்டு சொல்லுவோம், அவரை பார்த்தா இவரை போல இருக்குது என்று சொல்லி நாங்கள் இப்போ என்னையே கனவே உங்களை பார்த்தா அவைய போல இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி அந்த அதில் வந்து இருந்து அந்த அவரை பார்த்தா எனக்கு இவர்கிட்ட நாங்கள் போனால் நல்ல மாதிரி எனக்கு இருந்தது. அவர்கிட்ட போனால் நல்ல அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், எங்களை விடுவிப்பாருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. அது நேரம் அப்படி அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சாயல் அவர்கிட்ட இருந்தது. அப்போ நான் முழுவதுமாக நான் நல்லா கடவுளே அவர்கிட்ட நாங்கள் போனால் நல்ல முறையே இருக்கட்டு. ஆனால் எங்களுக்கு முன்னுக்கு ஒரு நான் நிற்கிறாங்க கணக்கு பண்ணுறேன். இவ அவர்கிட்ட போனால் நாங்கள் இவர்கிட்ட போவார், இவருக்கு அதை ரெண்டு கவுண்ட் பண்ணுறேன். கவுண்ட் பண்ணால் எங்களுக்கு அந்த வெள்ளக்காரிட்டு தான் எங்களோட டேர்ன் வருது. அப்போ நான் என்னடா இது அவர்கிட்ட போனால் சரியே நாங்கள் பிடிபட்டு போயிடுவோமே என்று சொல்லி, ஆனாலும் நான் இந்த ஆண்டவற்ற பிடியிலேருந்து நான் கையை எடுக்கல, ஆண்டவரே நீர் விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி இப்படியே ப்ரே பண்ணி கொண்டு வந்தா எனக்கு முன்னுக்கு ஒருவர் நிற்கிறார். அவருக்கு தான் இவர்கிட்ட டேர்ன் வருது. இந்த ஜீசஸ் மேலே இருக்கிற அந்த அவற்ற தோற்றத்தோட இருக்கிறவர்கிட்ட எனக்கு முன்னுக்கு ஒரு ஆம்பளை நிற்கிறார், அவருக்கு தான் வருது. என்னடா இது என்று சொல்லி போட்டு நான் நம்பிக்கையை கைவிட இல்லை. அவள் பார்த்த கொஞ்ச நேரத்தால் பார்த்தா அவர் வந்து இருக்கிற அந்த நேரத்தில் இந்த எனக்கு முன்னுக்கு நின்றவர் எங்கேயோ பார்த்து கொண்டு நிற்க சட்டியா அந்த ஜீசஸ் எங்களை கையை நீட்டி கூப்பிட்ட மாதிரி அந்த கவுண்டர்ல இருந்து அந்த போய் எங்களை கையை நீட்டி கூப்பிட்டார் கனகிட்ட வர சொல்லி. அப்போ நாங்கள் இவரை முன்னுக்கு நின்றவரை தாண்டி நாங்கள் போனோம். எங்கள்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்க இல்லை. பாஸ்போர்ட்டை வேண்ட செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் செய்து போட்டு தந்தார். அவருடைய கிருவியால் நாங்கள் வெளியில் வந்து சேர்ந்தோம். பிறகு நாங்கள் தரைவழி பாதையாக நாங்கள் புறப்பட்டு நோர்வே தேசத்திலே கடந்து நோர்வே தேசத்துக்கு வேற வரதுக்கு முதல் இன்னும் ஒரு நாட்டிலே ஒரு வாரம் தங்கி இருந்தோம். அப்பொழுதுதான் ஒரு நாள் இரவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய கனவிலே வந்து 2 எனக்கு இன்னும் அந்த காட்சி என்னுடைய மனதை விட்டு அகலவில்லை. எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு லேன் இருக்கின்றது. அந்த லேனில் 2 கார் பார்க் பண்ணி இருக்குது. காரை பார்க் பண்ணிட்டு டிரைவர் மேன் 2 பேரும் அந்த காரில் அப்படியே சாஞ்சபடி நிற்கணும். இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாரையும் தாண்டியபடி எங்களை வீட்டு முற்றத்துக்கு வரார். அவரை கண்டோடனே நான் வீட்டில் பிராந்தில் நான் கீழே இறங்கிட்டேன். இறங்கின உடனே அவர் என்ன செய்தார், என்கிட்ட ஒன்றுமே கதைக்காம நேராக எங்களை வீட்டுக்குள்ளே வந்தார். வீட்டுக்குள்ளே வந்து ரூமுக்குள்ளே போய் அவர் உடுத்தியிருந்த அந்த வஸ்திரத்தை கலட்டி போட்டு சிலுவையில் அவர் அறியப்பட்டிருக்கேக்குள்ள அவருக்கு உடுத்தியிருந்த அந்த சிறிய வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை மாற்றினபடி வந்து கட்டில் ஏறி படுத்துன்னு சொன்னார், நான் இனி உங்களோட தான் இருக்க போகிறேன், உங்களோட நான் போக மாட்டேன். எனக்கு ஏன் இதை இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி எனக்கு விளங்கல. அப்போ விளங்கல. அடுத்த நாள் இப்படி எழுப்பி விளக்கு சொன்னேன், அப்பா இப்படி இயேசு கிறிஸ்து கனவில் வந்து உங்களோட நேரம் இருக்க போகணும்னு சொல்லி இருக்கிறாரு தெரிஞ்சல. அப்போ இவரும் அப்போ அதுக்குள்ள இவ்வளவு ஆழமாக இல்லை. கத்தோலிக்கராக இருந்தவர் தானே ஆண்டவருக்குரிய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வேறு ஆழமாக இல்லை. அப்போ இவருக்கும் அது விளங்க இல்லைன்னு அது பிறகுதான் எங்களுக்கு முழுவதுமாக எல்லாம் விளங்கிச்சுது. தேவன் எங்களை இங்கே அழைத்து வந்து எங்களை இன்னும் அதிகமாக அவர் எங்களை சந்தித்து வசனங்களால் எங்களை போஷித்து தன் அண்டையில் எங்களை விட்டு சேர பண்ணி எங்களை ரட்சிப்பு எங்களுக்கு அறியும்படியாக கிருபை செய்து எங்களுடைய இந்த கேஸுக்குள்ளாக நாங்கள் கடன் செல்வதற்கு வேண்டிய பலத்தை எங்களுக்கு தந்திருந்தார். நாங்கள் அந்த சபைக்கு போனவங்களை தந்த வாக்குப்பட்டம் வந்து சங்கீதம் 32:8 நான் உனக்கு போயிட்டு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதே மாதிரி நாங்கள் எக்ஸா காரியத்துக்கூடாக கலந்துகிட்ட ஒவ்வொரு வழிகளையும் அவருடைய வழிநடத்தல் எங்களோட கூட இருந்தது, அவருடைய கரம் எங்களோட கூட இருந்தது, எங்களால் உணரக்கூடியதாக இருந்தது. நாங்கள் எப்பவும் பிரேமணம் ஆண்டவரே எங்களை புறப்பட இருக்கிறோம், என் சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் சொல்லி இருக்கிறேன். அப்படியே நீர் எங்களுக்கு முன்னாக கடந்து போம், எங்களுக்கு ஆலோசனை வேறு. நாங்கள் அதிகாரங்களை சந்திக்கிற போது அவர்களோடு நாங்கள் கலைக்கிறதுக்கு வேண்டிய வார்த்தைகளை வாயில நீர் போட மாட்டவரே அந்த இடத்துல பிரச்சனை
உங்களுக்கு எங்களுக்கு மகனுக்கு ஏற்கனவே இங்கே விசா கிடைச்சிருந்தது, மகனுக்கு இருக்கிறபடியா உங்களுக்கு விசா கிடைக்கும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதுன்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. இல்லை நாங்கள் முதல் தடவையா யூடிஐ இன்டர்வியூ முடிச்ச உடனே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம், எங்களுக்கு பாசிட்டிவ் வரப்போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம். ஆனா வந்தது நெகட்டிவ். சத்தியா உடைஞ்சு போனோம். அப்ப ஆண்டவருக்கு அப்பதான் நாங்கள் ஆண்டவரை வாசிக்க தொடங்கின ஆரம்ப காலம். சத்தியா உடைஞ்சம், அழுதம். அப்புறம் கேம்ப்ல இருந்தாங்க. அதுக்கு பிறகு யுஎன்இல திரும்ப அப்பீல் பண்ணோம். யுஎன்இல திரும்ப அப்பீல் பண்ணி போட்டிருக்கேக்குள்ள எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 12 மாதங்களுக்கு மேலாக அவங்கள்ட்ட ஒரு சுவாரங்களும் வரே இல்லை. அந்த டைம்ல பார்த்தா எங்களோட மகனுக்கு அந்த 3 வருஷ விசா முடிஞ்சது. அப்ப அதை புதுப்பிக்கிறதுக்காக விசா ஆபீஸுக்கு போக அவங்க சொன்னாங்க, உங்களோட மகனுக்கு பாதி வழியில போய் கொண்டிருக்கிறாரு. என்னென்னு கேட்டா மகன் விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்களை கேஸை ரிஜெக்ட் பண்ணி அதை இவங்களை புரிய காலத்தில் அறிவிக்க இல்லை. அது யார்கிட்ட பயிலங்கள் தெரியல. அதே நேரம் எங்கட கேஸை ரிஜெக்ட் பண்ணதால பிள்ளைக்கு கொடுத்த விசாவையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப சொல்லிச்சு நம்ம எல்லாரும், இனியும் நீங்க சேர்ச்சுக்கு போக போறீங்களோ, இனியும் நீங்க கத்தாவை கூப்பிட போறீங்களா? இல்ல, நான் தேவன் எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மைக்கு எதிராக தான் செய்வார். ஏன்னா நன்மை செய்வதனால சுற்றி திரிகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் தேவனை விட இல்லை, அதனுடைய வார்த்தையில விட இல்லை. இடைவிடாம நம்ம லூக்கா 18 சொல்லப்படுற போல நாங்கள் இடைவிடாம நாங்கள் ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டோம். ஜெபம் தான் ஜெயம் தரும் மட்டும் தான் எங்களை வாழ்க்கை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் திரும்பவும் யுஎன்இல அப்பீல் பண்றதுக்காக பாஸ்டர் எங்களுக்கு ஒரு லோயர் ஒழுங்கு பண்ணி தந்தார். இந்த சோமில் இருந்த லோயர். அப்ப அவர்கிட்ட நாங்கள் கேஸ கொடுத்துட்டு அவர் திரும்ப யுஎன்இக்கு எழுதினார். இவருடைய கேஸை திருப்பி இருக்க பார்க்க சொல்லி. அப்போ ஒரு 2 மாத காலம் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, இரண்டாங்க நாட்டை விட்டு போக சொல்லி வந்துச்சு. அப்ப என்னடா செய்வோம்னு சொல்லி போட்டு நோவாஸ்ல கொண்டு போய் எங்களை கேஸை கொடுத்தார். நோவாஸ்ல கொண்டு போய் அவங்க சொன்னாங்க, 8 கிழமை செல்லும் உங்களுக்கு நாங்கள் முடிவு, இந்த கேஸை நாங்கள் எடுத்து செய்யறதா இல்லையான்றதுக்கு எங்களுக்கு 8 கிழமை செல்லும். அப்ப அந்த 8 கிழமைக்கு வேலை அந்த 2 மாதத்துக்கும் இந்த பாஸ் ஒழுங்கு பண்ணி தந்த அந்த லோயர் அந்த குழந்தை பிள்ளைய பேர் காட்டுற மாதிரி அந்த யுஎன்இக்கு வந்து திருப்பி 2 தடவை எழுதி கொண்டு இருந்தார். என்னுடைய கேஸை திரும்ப பாருங்க. அப்ப அவங்ககிட்ட இருந்து ஏதாவது தாங்கெடுத்த முடிவில் எந்த மாற்றம் இல்லை என்று சொல்லி முதல் நாள் எங்களுக்கு முடிவு வருது யுஎன்இல இருந்து. அப்ப இரவு இருந்து நாங்கள் ப்ரே பண்றோம், ஆண்டவரே அடுத்து நடக்க வேண்டிய வழி என்ன? அடுத்த நாள் அற்புதமா நோவாஸ்ல இருந்து எங்களுக்கு மறுபடி வருது, உங்களோட கேஸை நாங்கள் எடுத்து செய்கிறோம். ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லி நாங்கள் நோவாஸ்ல போய் எங்களை கேஸை கொடுத்தோம். கோர்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி இப்படியாக கடந்து சென்று தேவன் தாமே எங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரத்தை கொள்ளும்படியாக அற்புதமாக நாங்கள் மனுஷன் மூலமாக நாங்கள் எவ்வளவோ நொந்து போனோம். நாங்கள் இலங்கை தேசத்தில் வாழ்ந்த போது கூட நாங்கள் எவ்வளவு தூரமாக நாங்கள் துன்பங்களை அனுபவிக்கவில்லை. எங்களுடைய கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 55 நாங்கள் வாசிக்கிறோம். அவர் மேல முழு பாரத்தையும் வச்சோம். 1 பேர் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவங்க இருக்கிறபடினா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைக்கணுங்க. யாரும் எங்களை பார்க்கிறவங்க எங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்குது, எங்களுக்குள்ள சோகம் இருக்குது, துன்பம் இருக்குது கண்டு கொள்ளாத வடிக்கி ஆண்டவர் நாமே எங்களை நாளும் பொழுதும் தன்னுடைய குழந்தையாக கரங்களை வச்சு வளர்த்து வந்தார். நீதினுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து இருக்கிறது வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறாங்க. எவ்வளவு உண்மை. எங்களை போஷிக்கிறவர் இருந்தார். எங்களை குறைவு இருக்கிறது சொல்லி மற்ற நாங்கள் சொல்லாதபடி, மற்றவர்கள் நாங்கள் போய் எங்களுக்கு உதவி செய்யும் கூட கேட்காதபடிக்கு தேவனுடைய எல்லா கவலையும் ஒரு தகப்பன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பக்கத்துல இருந்து பார்த்து எப்படி ஒன்றுண்டா செய்வாங்களோ அதே வண்ணமா எங்களோட தேவனுக்கு பக்கத்துல இருந்து ஆலோசனை வந்து எங்களோட தேவைகள் எல்லாம் பக்குவமா எங்களுக்கு பார்த்து செய்து இந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரத்துக்கு கொள்றதுக்கு அவருக்கு உதவி செய்திருக்கிற தேவன் செய்த இந்த மகாபெரிய கிருபைக்காக, இந்த நன்மைக்காக எங்களுடைய வாழ்நாள் பூராவும் நாங்கள் நன்றி சொன்னால் போதாது. நாங்கள் என்ன செய்யணும்னா தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் கஷ்டமானவர்களாக வாழ்ந்து அப்படி நிச்சயத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறதான் நாங்கள் தேவனுக்கு செய்ய பெரிய ஒரு உபகாரமாக இருக்கோம். நாங்கள் இந்த உலகத்துல மனுஷரை நம்பி எந்த மனுஷனால முடியாது, தேவனால் நம்பி எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். அவரால் தான் எல்லாம் முடியும். அப்பா பிதாவே உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணுவோம். அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார். இந்த தேசத்துல எங்களை வெட்கப்படுத்துறதுக்கு முன்னுக்கு எங்களோட தேவனை உயர்த்தி இருக்கிறார். எங்களை கைவிட்டவர்களுக்கு முன்னுக்கு எங்களோட தேவன் எங்களை இதுதான் என்னுடைய பிள்ளைகள் என்று அவர் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். நான் தேவனை நன்றியோடு சோதரிக்கின்றேன். உங்களுடைய சபையில கூட உங்களுக்காக நீங்கள் பல நாட்களாக ஜெபம் பண்ணி இருக்கின்றீர்கள். எல்லோரையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். வாரத்தின் பல தொடர்ந்து ஊழியக்காரருடைய குடும்பத்தை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் யாவருமாக அவருக்குள்ளாக பலப்படுவோம். போன வாரத்திலே
நாங்கள் பார்த்த செய்தி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதாம் செய்த பாவம் என்ன, நீங்கள் செய்த பாவம் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த வாரத்தில் ஆபிரகாம் செய்த பாவம் என்ன, அதனால் வந்த விளைவுகள் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆதாம் செய்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று சத்தத்தை ஆமென் சொல்லு. ஆதாம் செய்த பாவத்திலிருந்து என்ன பாவம் செய்தான் ஆதாம்? கனம் பண்ணவில்லை ஆண்டவரை. ஆமென். இன்றைக்கு நீங்கள் கனம் பண்ணும்படியாக வந்திருக்கிறீர்கள். கனம் பண்ணிக்கொண்டு வந்திருக்கிறீர்களா, கனம் பண்ண வந்திருக்கிறீர்களா என்பதை நாங்கள் முடிவில் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படினால் அன்பான தேவஜனமே, ஆபிரகாம் செய்த பாவம் என்ன என்பதை இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்தது போல ஆபிரகாமையும் ஆண்டவர் அழைத்து தன்னுடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அதைதான் நாங்கள் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் வரைக்கும் மனிதன் மேட்டிமையினாலே விழுந்து போன சம்பவங்களை நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆனால் 12ஆம் அதிகாரத்திலே அழைப்பை கேட்டு கிரியை செய்த ஒரு தேவ மனிதனை நாங்கள் பார்க்கிறோம். அது ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆபிரகாம் என்ற அந்த மனிதன் அபிராம் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். பிறகு ஆபிரகாமாய் ஆண்டவர் மாற்றினார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இவர் அங்கே இருந்து தன்னுடைய ஜனங்களை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு அவர் கடந்து வரும்பொழுது கீழ்ப்படிந்து வருகிறார். ஆனால் எந்த விதமான ஆசீர்வாதமும் அவரிடத்தில் இருக்கவில்லை. அவர் எதுவும் கொண்டு வரவில்லை. இங்கே கொண்டு வந்ததாக எழுதப்படவில்லை வேதத்திலே. அவர் தன்னுடைய மனைவி, தன்னுடைய சகோதரனுடைய லோத்து இவர்களை அழைத்து கொண்டு அவர் வருகிறார். ஆண்டவர் சொல்லிவிட்டார், ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். ஆதி ஆகமத்திலே சொன்னது போல, போன வாரமா ஆதாமை உருவாக்கும் பொழுது என்ன சொன்னாரோ அதே விதமாக இவரை நான் ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், இதெல்லாம் நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். அவர் இப்படியெல்லாம் சொல்லி அவரை அழைத்து வந்த அந்த ஆண்டவரை ஆபிரகாம் ஒரு நாள் வந்தது. அவருடைய வாழ்விலே அவன் ஆபிரகாம் போன அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆண்டவராகிய தேவன் திரும்பமாக அவருக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகியும் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று வாசிக்கிறோம். பின்பு அவன் அவரிடத்திலே விட்டு அவன் திரும்பி போனான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வருஷத்திலே. அதன் பின் அபிரகாம் புறப்பட்டு தெற்குக்கு பிரயாணம் பண்ணி போனான் என்று பார்க்கிறோம். அப்படி பிரயாணம் பண்ணி போற அந்த வேளையிலே தேசத்திலே பயங்கரமான கொடிதான ஒரு பஞ்சம் வந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடினாலே அவன் தேவன் போக சொல்லாத ஒரு இடத்திற்கு அவன் போக புறப்படுகிறான். தேவன் அங்கே போகும்படியாக அவனை சொல்லவில்லை. ஆனால் அவன் அங்கே போக புறப்படுகிறான். அந்த தேசத்திற்கு அவன் வந்தபோது 11ஆம் அதிகாரத்திலே அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராவை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள இஸ்ரீ என்று. எத்தனை வயசுல இவ்வளவு அழகா இருந்திருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை வயசு இவருக்கு? இந்த 25க்கு மேற்பட்ட வயசு. இந்த வயசுல ரொம்ப அழகா இருக்கிற என்று சொல்லி கணவன் பார்த்து சொல்லி கடவுளை விட்டு மனிதனிடத்திலே தயவை கேட்கின்றான். அவன் செய்த பாவம் அது. கடவுளை விட்டு மனிதனிடத்திலே ஆபிரகாம் தயவை கேட்கிறான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்விலே அவர் கொடுத்திருப்பார் என்றால் அந்த வாக்கு தத்தத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அவர் சொன்ன இடத்திலே அப்படியே நாம் நின்றால்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். பஞ்சத்தை அவர் வருவிப்பார். ஏனென்றால் நீ என்ன செய்கிறாய் அந்த நேரத்திலே பார்க்கும்படியாக. இப்பொழுது நாங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் செபிக்க போகிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிற காரியம், அவர் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாரலை பார்த்து, பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீக்கு நான் அறிவேன் என்ற ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான். அதன் பின்பதாக இந்த செய்தி கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லோரும் தலைகளை தாழ்த்தி வேதத்தை கேளாதபடி யார் உங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்கிறீர்களோ அவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை. 3 இடத்திலே தேவனுடைய சத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார். முதலாவது சத்தம், அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறிய போது, என்னுடைய நேசகுமாரன் இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவருக்கு அதற்கு என்பதாக பரிசுத்த ஆவியினாலே வனாந்திரத்திலே ஒரு சோதனை உண்டாகிறது. அந்த சோதனையிலே அவர் ஜெயித்தார்.
ஜெயித்த போது இரண்டாவது சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம்? இரண்டாவது சத்தம், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. இன்றைக்கு நாங்கள் இயேசுவுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் மூன்றாவது சத்தம், மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி. யார் ஒருவர் இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்களோ அவர்களை தேவன் இந்த தேசத்திலே வைத்து மகிமைப்படுத்தியவர் உயர்த்துவார். அன்பின் பிதாவே, நீ வாக்கு மாறாத ஒரு தேவனாக இருக்கிறேன். இனி நான் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்த போதும் கூட அவனுடைய வாழ்விலே பஞ்சம் வந்த போது ஆண்டவரே அவன் தன்னுடைய மனைவியை ஆண்டவரை அழகுள்ளவர் என்று கண்டு ஆண்டவரை அந்த இடத்திலே அந்த மனைவியிடத்திலே தன்னை மறைத்துக் கொள்ள நினைத்தது நிமித்தமாய் ஆண்டவரை அவருடைய வந்த பாடுகளை ஆண்டவருடைய துன்பங்களை வேதனைகளை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாம் மனிதருக்குள் மறைந்து கொள்ளாதபடி தேவனை உமக்குள்ளே நீ கொடுத்த வாக்கு தத்துவத்துக்குள்ளே நாங்கள் மறைந்து கொண்டு உம்முடைய வசனத்திலே என்னுடைய வாழ்வை கட்டி எழுப்பத்தக்கதாக என்னுடைய வார்த்தையிலே நான் ஜீவிக்கத்தக்கதாக எந்த நிலைமை வந்தாலும் ஆண்டவரே மனிதனை நம்புவதை விட்டு தேவனை உண்மை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு பலன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையினூடாக எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், எங்களுடைய ஜீவியம் மாறட்டும். உண்மையே நாங்கள் தெய்வமாய் கொண்டு உண்மையே நம்பி உண்மையை மகிமைப்படுத்த இந்த பூமியிலே உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்தார். இந்த இடத்திலே அவன் சொல்லுற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவளுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். அவன் சொல்ற காரியத்தை கவனிங்க. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், ஆண்டவராலே ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மனிதன், ஆண்டவர் தரிசனமாகி இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று அவருக்கு முன்பதாக சொன்ன ஒரு மனிதன் ஒரு பெண்ணிடத்திலே தன்னுடைய துணைவியிடத்திலே இரக்கம் கேட்கிறவனாய் மாறுகிறான். மனிதனுக்கு பயப்படுகிறவனாய் மாறுகிறான். இன்றைக்கு நாங்களும் அப்படித்தான். அன்பான தேவச்சனமே, ஆபிரகாம் செய்த பாவத்தை போல நாமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் செய்கின்ற காரியம், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் இருக்க, ஆண்டவர் கொடுத்த வாக்கு இருக்க, நாம் ஆண்டவரை நம்புவதை விட்டுவிட்டு மனிதனத்துக்கு பயத்திலே நாம் பொய் சொல்லுகிறாய் மாறுகிறோம். அநேக இடங்களிலே நாம் பொய் சொல்ல காரணமாய் மாறுகிற காரியம் என்றால் நாம் மனுஷனுக்கு பயப்படுகிறோம். அன்பான தேவச்சனமே, ஏன் நாம் மனுஷனுக்கு பயப்படுகிறோம் என்றால் இங்கே வேதம் சொல்வது, அவர் தரிசனமானார் ஆபிரகாமுக்கு, அவரை அழைத்தார், கீழ்ப்படிந்து வந்த மனிதன். உன்னை சபிக்கிறவரை நான் சபிப்பேன் என்று சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்றவர் சொன்னார். ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தின் மேலே அவன் நம்பிக்கையற்றவனாக, அவன் அந்த வாக்கு தத்துவத்தை நம்பாமல் தான் நினைத்ததை செய்யும்படியாக பஞ்சம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில போராட்டம் வருகிறது, ஒருவேளை கடன் தொல்லை வருகிறது, ஒருவேளை நோய் தொல்லை வருகிறது. இப்படியான சூழ்நிலையிலே நீங்கள் தேவனை நம்புவதை விட்டுவிட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்திலே நான் வாழலாம், அந்த இடத்திலே நான் ஜீவிக்கலாம், அங்கே ஒரு அந்த இடத்துல அவரோடு அந்த தேசத்துக்குள்ளே போனால் என்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று நாம் ஓடி திரிகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசத்துக்கு கொண்டு வந்து இன்னொரு தேசத்துக்கு அவரை கொண்டு போக அவர் விரும்புவதில்லை. ஒரு தேசத்திலே அவர் வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவரை நம்புகின்ற ஒவ்வொருடைய வாழ்வையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுகிறான்? நீங்க பார்க்க காணும் பொழுது இவள் அவருடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உயிரோடு வைப்பார்கள், ஆகியால் உன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி என்று சொல்லுகிறான். கவனமாய் கவனியுங்கள் தேவஜனமே. அவன் சொல்ற காரியம் என்ன? உன்னிமித்தம், இன்னும் ஒருவரின் நிமித்தம் எனக்கு தயவு உண்டாகும்படி என்று சொல்லுகிறான். கவனமாய் கவனியுங்கள். சொந்த மனைவி, கட்டின மனைவி, அவனோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்து பிரித்தெடுத்துக் கொண்டு வருகின்ற ஒரு மனைவியை பார்த்து அவர் கேட்கிற காரியம் என்ன? உன் நிமித்தம். கர்த்தர் தரிசனமான தேவன், அழைத்த போது கீழ்ப்படிந்தவன் தான். ஆனால் இங்கே அவனுடைய செயல்பாடு மாறுவதை நாங்கள் கவனிக்கிறோம். பஞ்சம் வரும் பொழுது, பட்டினி வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது மனிதன் மாறி போகிறான். தேவனை விட்டு தன்னுடைய சுயத்திற்காக அவன் மாறுவதை நாங்கள் காண்கிறோம். அல்லேலூயா. இதான் ஆபிரகாம் செய்த பாவம். நாங்களும் அதே பாவத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். சரியான வேளை வரும் பொழுது ஆண்டவர் நம்மை அழைத்தார், நம்மை உருவாக்கினார், நம்மை பலப்படுத்தினார், நம்மை நிலைநிறுத்த ஒரு வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற இதே வாயினாலே நாம் என்ன செய்கிறோம்?
ஒரு பஞ்சம், ஒரு வேதனை, ஒரு துன்பம் வரும் பொழுது தேவ ஆலயத்துக்கு வரமாட்டோம், ஏன் வரமாட்டோம்? ஒரு பிரச்சனை வந்து விட்டால் ஆலயத்தை விட்டு நாங்கள் வெளியிலே நிற்கின்றோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே தேவனுடைய நம்பிக்கை அவ்விதமாக தான் இருக்கிறது. ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அன்பான தேவச்சனமே, ஆகிய முன்னிமித்த மயக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே நான் உயிர் பிழைக்கும்படி கடவுளை நம்புவதை விட்டுவிட்டு மனிதனை நம்ப ஆரம்பிக்கிறார். ஒரு துறவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஒரு தாயா இருக்கலாம், ஒரு சகோதரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஒரு அரசியல்வாதிகளாய் கூட இருக்கலாம். இவர்கள் நிமித்தம் எங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் என் கர்த்தர். ஆண்டவர் ஒரு அதிகாரியுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறவர் என் கர்த்தர். அல்லேலூயா. பஞ்ச காலத்திலே என்னை போதிக்கவர் வல்லவராய் இருக்கிறார். பஞ்ச நேரத்தில் எனக்கு உதவி செய்யவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை சந்தித்திருக்கிறேன். இந்த தேசத்திலே நான் சந்தித்திருக்கிறேன். 2008ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் யாருக்கும் சரியாய் தெரியாது. நான் ஒரு சகோதரருக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு நேர சாப்பாட்டுக்கு இந்த தேசத்தில் எனக்கு வழியில்லாத நிலைமை வந்தது. ஒரு நேர சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று நான் கார் வந்தது, கொஞ்சம் டீசல் இருந்தது, அதோடு ஓடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். கையிலே பணம் இல்லை, பேங்க் கார்டெல்லாம் மைனஸ் ஆகி போய்விட்டது. ஒன்றுமில்லை. 2008ஆம் ஆண்டு போய்கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்வது சாப்பிடுவதற்கு என்று எனக்கு புரியவில்லை. சரியாகி பசி, காலையிலிருந்து சரியான பசி, வீட்டை விட்டு வெளிக்கிட்டே காலையில் வெளிக்கு விட்டு விட்டேன். பசி சரியாக இருந்தது. கையிலே 5 காசு கூட இல்லை, பேங்க் கார்டு கூட இல்லை. அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு டெலிஃபோன் வருகிறது. நான் 2-3 நாளைக்கு முதல் இடத்துல போய் வேலை கேட்டிருக்கிறேன். அந்த இடத்துல இந்த டெலிஃபோன் வருகிறது. ஒரு வேலை ஒன்று இருக்கிறது, செய்கிறீர்களா? நான் என்ன வேலை என்று கேட்டேன். ஒரு வீட்டிலே புல்லு வெட்ட வேண்டும் என்று சொன்னாங்க. இப்போ நான் கடந்து போய் அந்த இடத்தை கேட்டேன். அந்த அட்ரஸை தந்தார்கள். அதை வாங்கி எடுத்துக்கொண்டு போய் நான் அந்த இடத்துல புல்லு வெட்டி எல்லாம் முடிந்தது என்பதாக 300 crore காசு கொடுத்தார்கள். 2008ஆம் ஆண்டு எனக்கு சாப்பிடுவதற்கு 3 நாளைக்கு போதுமானதாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அவ்விதமாக இந்த தேசத்திலும் பஞ்ச காலத்திலே நம்மை போஷித்தவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி அதன் பின்பதாக நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்விலே கிட்டத்தட்ட 1 மில்லியன் கடன் இருந்தது. என்னுடைய வாழ்விலே அந்த கடன்களை நான் உடைத்து தீர்ப்பதற்கு சரீரத்திலே பலனை கொடுத்தார் என் ஆண்டவர். அல்லேலூயா. நான் யாரிடத்திலும் கையேந்துவதில்லை என்று முடிவு பண்ணினேன். யாரிடத்திலும் 1 crore கேட்பதில்லை என்று முடிவு பண்ணினேன். ஆண்டவர் என்னை போஷித்து இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நான் பஞ்ச காலத்திலே யாரையும் நம்பி போகவில்லை, என் கர்த்தரை மாத்திரம் நம்பினேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் தவிர யாரையும் நான் நம்பி இல்லை. என்னுடைய வாழ்வில் நான் யாரையும் நம்ப போவதில்லை. அல்லேலூயா. உங்களால் எனக்கு ஒரு தயவு கிடைக்கும், இல்லைன்னா இன்னொருவரால் ஒரு தயவு கிடைக்கும் என்று நான் ஒருபோதும் நான் நினைப்பதில்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் அந்த வேளையிலே என்னுடைய ஒரு மனிதனை நம்புகிறேன் என்று சொல்லுற அளவுக்கு என்னை தேவன் ஒருபோதும் வைக்கக்கூடாது என்பது என்னுடைய விருப்பமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படினாலே சந்தர்ப்பம் வரும்பொழுது மனிதனுடைய வாழ்வை அவன் மாற்றிக்கொள்ளுகின்றான். அல்லேலூயா. சந்தர்ப்பம் வரும்பொழுது யாரிடத்திலேயாவது தாங்களை பணிந்து கொள்ள அவன் முயற்சிக்கின்றான். ஆனால் தேவனை மாத்திரம், கர்த்தரை மாத்திரம் நம்புகிறவருக்கு ஒரு நன்மையும் கூட கூடாது. அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி ஒருபோதும் அசைக்கப்படுவது. என்னுடைய நீதிமான் யார்? என் இயேசு. அல்லேலூயா. அவருடைய சந்ததி ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் ஒவ்வொரு வேளையிலும் அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஒவ்வொரு வேளையிலும் அவர் உதவி செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான்? அந்த இடத்திலே பொய் சொல்லை தன்னுடைய மனைவிடத்திலே அவன் கேட்கிறதை நான் சகோதரி என்று சொல்லிட்டான். அபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த எஸ்ரியை மிகுந்த அளவுள்ளவன் என்று கண்டார். இவர் சொன்ன வார்த்தையை நிமித்தம் இவருடைய மனைவி அளவுள்ளவன் இவர் தான் சொன்னார். வாயினால் அறிக்கை செய்தார். இவருக்கு இருந்த பயத்தின்படியே அந்த மனைவிக்கு கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் வல்லவராயிருக்கிறார். சந்ததி மூலமாய் நான் ஒரு பெரிய காரியத்தை உண்டு கொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானித்தவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடினாலே அவர் என்ன செய்யவில்லை என்று பார்க்கும் பொழுது அவருடைய மனைவியை அவன் கொண்டு போன நிமித்தம் பார்வனை அவன் வீட்டாரையும் தேவன் பாதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய மனிதனை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். அல்லேலூயா. அவர் விரும்பி போகவில்லை. அல்லேலூயா.
வலுக்கட்டாயமாக அந்த அரசன் கொண்டு போன. அரசனோட யாராவது எதிர்த்து நிற்க முடியுமா அந்த காலத்திலே? ஆனால் அழைத்தவர் உண்மையானவர். நீயாய் விரும்பி பாவம் செய்தாலுடைய உன்னை ஒருவரும் தொடுவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. என்றால் அன்றைக்கு ஆபிரகாமுடைய தேவன் தான் இன்றைக்கு எங்களுடைய தேவனாயிருக்கிறார். கிருபை என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றார். இந்த கிருபையினாலே தான் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். இந்த கிருபை என்றாலே தேவன் எங்களோடு இருக்கிறார் என்றார். நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நீ பாவம் செய்திருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபை உன்னை தொடரும் என்று வேதம் சொல்கிறது. பாவம் பெருகிற இடத்திலே கர்த்தர் தன்னுடைய கிருபையை பெருக செய்கிறார். ஆனால் அவரை நோக்கி பார்த்தால் ஒருபோது நீ வெட்கப்பட போவதில்லை. ஆமென் சார். அப்பொழுது பார்க்கும் பொழுது பார்வோன் அரண்மனை கொண்டு போகப்பட்ட அவள் அங்கே அவர்கள் தொடாதபடி அங்கே ஆண்டவர் கிரியை செய்கிறார். இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? உண்மையிலே ஆபிரகாமுக்கு அவள் சகோதரி தான், ஆனால் அவருடைய மனைவியாயிருந்தார். அதை நாங்கள் பார்க்க போகிறோம். இதன் என்பதாக ஆண்டவராகிய தேவன் கைவிட்டாரா? இல்லை. இவன் பொய் சொல்லி விட்டான் என்பதற்காக, தன்னை நம்பாமல் மனைவியை தயவு கட்டான் என்பதற்காக ஆண்டவர் கைவிடவில்லை. ஆபிரகாமை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இதுதான் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நான் உங்களை அழைத்தவர், நான் உண்மையுள்ளவராகவே இருக்கிறேன். நான் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் அவர். உன்னை ரட்சித்தவர், உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போகிறவர் அவர். அவரால் என்று உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது விரையும் அவன் அங்கே அந்த இடங்களை விட்டு அவன் கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கடந்து போய் அவன் அங்கே சமபூமியிலே குடியிருக்கிறான். குடியிருக்கும் பொழுது திரும்பமாக ஒரு தவறை அவன் செய்யும்படியாக அங்கே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். திரும்பமாக ஆண்டவரிடத்தை கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஆண்டவரே என்று அவர் கேட்கிறார். அவர் வெளியே கூட்டிக் கொண்டு போய், வா, இன்னொரு வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு தருகிறேன். இதோ வானத்தை அணந்து பா, இந்த நட்சத்திரங்களை எண்ணெய் கொடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததி விரோதமாக இருக்கும் என்று அவர் மீண்டும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மீண்டும் வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை இவன் ஏற்றுக்கொண்டான் இல்லை. மீண்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள் 16ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் பிள்ளைகளாக இருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய இவர் எகிப்துக்கு போனதும் பார்த்தாம ஒரு வேலைக்காரியை கூட்டிட்டு வந்து. அல்லையா, சில நேரங்கள் அப்படிதான் கடவுள் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று செய்து கொண்டிருப்பார். இப்ப சாராளுக்கு ஒரு உதவிக்கு வேணும், எகிப்திய பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்து வீட்டை வச்சு வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் பார்த்து ஆபிரகாமுடைய மனைவிக்கு திடீர்னு அப்புறம் என்ன மாதிரி, ஐயோ நமக்கு பிள்ளை இல்லையே, நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி போட்டு ஆபிரகாம் கூப்பிட்டு அப்படி சொல்ற சாராளை பிள்ளை இருந்தாது. எகிப்தியது ஆகார் என்னும் பேர் கொண்டு ஒரு அடிப்பேன் இருந்தார். ஆண்டவன் சொல்லிட்டார், நான் சாராள் மூலமா என்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. ஆனால் இவருக்கு விசுவாசம் திடீர்னு மாறும். அங்கே மனைவியை பார்த்து தயவு கேட்டார், இங்க மனைவி சொல்றதுக்கு கீழ்ப்படி. கடவுள் சொல்றதை விட மனைவி சொல்றது, கணவன் சொல்றது, புள்ள சொல்றது எல்லாம் முக்கியம் கிடையாது. முக்கியம் கடவுள் சொல்றதுதான் எனக்கு முக்கியம். அதுவே கடவுளுக்கு நீங்க கீழ்ப்படுகிறது. இவன் மனைவி சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்லுவா, எனக்கே குழந்தை இல்லை, எனக்கு இப்படியா இருக்கு, நீ இவளை திருமணம் பண்ணிக்க, இவளை விட்டுக்க, இவள் மூலமாய் ஒரு சந்ததி உருவாகட்டும் சொல்ல. ஆண்டவர் வாக்கு சொல்லி போட்டு திரும்ப வந்து வீட்டை வந்து தண்டி இதை செய்யாதுன்னா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். அல்லையா, இப்ப பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், அவர் சொல்லுவார், கேட்காம பேசாம இருக்கார். அவர் தானே வார்த்தையில சொல்லிட்டாரு. அவர் தானே உன்னை கொண்டே வானத்தை நினைச்சதுல பார்க்க சொல்லிட்டாரு. சபையில வரைக்கும் எத்தனை தடவை உன்னை காதுல பேசுறாரு. அவருடைய வார்த்தைகள் மாறாததாயிருக்கு. இந்த சாட்சியை கூட கேட்டீங்க, அவர் மாறாதவராயிருக்கு. உடனே அவர் டக்கண்டு மறுமனை ஆட்டியை கொண்டு அவருக்கு ஒரு குழந்தையை வர பெற்றுட்டான். அதனால பிரச்சனை தீர்ந்துட்டு தான். இன்னும் பிரச்சனை அதிகமாயிடுச்சு. சாராள பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. பிறகு விட்டார் ஆண்டவர். பிறகு ஆண்டவர் பிறகு சந்திக்கிறார். சாராள் அறிவு பண்ணாங்க, ஆகாரே
திரத்தி விடுறோம். சண்டை, அக்களத்தி பிரச்சனை, வீட்டில் நிம்மதியே இல்லை. ஆறால வந்து இவர் சொல்லியிருக்கலாம், ஆதாம் மாதிரி இவரை முயல்ற ஒவ்வொரு கட்டத்தில். ஆதாம் ஏவாள் கொண்டு வந்த பொழுது அந்த கனம் பண்ணுதலை அதற்குரிய பங்கை எடுத்துக்கொண்டான். சரியா கையில வச்சிருக்கீங்களா தட்டி விட்டுருக்கலாம், வேண்டாம் கடவுளை பங்கு எடுக்க வேண்டாம். இவரும் பார்த்து சேர்த்து செஞ்சிருவார். இதே பாவத்தை தான் ஆதாமும் செய்தது போலதான் ஆபிரகாமும் செய்யும். இதே பார்த்தான் நீங்களும் நானும் செஞ்சிருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரன் செய்யறான்னு சொல்லாங்க, நீங்களும் நானும் தான் செஞ்சிருக்கோம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு காரியத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை நான் உயர்த்துவேன். காரியங்களிலே விசா காரியங்களிலே பல பேர் நீங்க சாட்சிகளை கேட்டிருக்கீங்க. நான் ஒருபோதும் பேருக்கு சொன்னேன், ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்ததான் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஒரு நாளாக நான் கேட்டு பாருங்க, தரமாட்டேன் ஒரு வார்த்தை நான் சொல்லுறேன். அவர் டிசைட் பண்ணிட்டார் 21ஆம் தேதி. ஆனா கையில வந்து சேர்ந்ததுதான் இப்ப வந்து 29. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவர் மாறாதவராக. நான் அன்றைக்கு சொன்னது வரைக்கும் நடக்கையில் என்று சொன்னா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இன்னைக்கு வந்திருப்பாங்களா வெளியில எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பாச சொன்ன இவரை நம்பி இவர் சொன்ன வார்த்தையை நான் கேட்டோம். என் வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது, அவர் மாறி போவதும் இல்லை. என் தேவன் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு கூட வந்து நான் யூனிவர்சிட்டி சேர்ச்சில் போய் பேசிட்டு இருந்தேன். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜீவன் என்றவர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் வந்து சொல்லுவார், அவருக்கு இந்த நாட்டை விட்டு வேலையெல்லாம் முடிந்து இந்த நாட்டை விட்டு பிஹெச்டி பட்டதாரியாக படித்துக் கொண்டிருக்கார். மனைவி பிள்ளைகள் இருக்குது. அவர் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய வேலை பிரச்சனையிலே ராமதாஸ் சாட்சி சொல்லியிருக்கிறார். அவர் மிகுந்த போராட்டம். 2 மாதமே நான் அவருக்கு டெலிஃபோன் எடுக்கவில்லை, கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம். இன்றைக்கு 3 பேர் சாட்சி சொன்னார்கள் அந்த இடத்துல. அது இவர்களோட சாட்சி முக்கியமான சாட்சியாக இருந்தது. அவர் வந்து சொல்லுவார், அதை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்லுவேன். அப்போ அங்கே போனது அவர் திடீரென்று அவருடைய வேலை விட்டு இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு பலமான போராட்டத்தோடு இருந்தார். ஒரு வேலைக்கு அவர் அப்ளை பண்ணியிருந்தார். அவர் 3 பேர் அப்ளை பண்ணியிருந்தார்கள். இவருக்கு அந்த வேலை கிடைக்குமோ என்பது ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலை. இவர் வீட்டிலே மிகவும் போராடி கொண்டு என்ன செய்வது, என்ன நடக்கப் போகுது, எப்படி நடக்கப் போகுது, என்னுடைய வாழ்க்கையை என்று போராடி கொண்டிருந்தாராம். இன்றைக்கு அவர் சொன்னார், போராடி கொண்டிருந்த பொழுது திடீரென்று என்னுடைய டெலிஃபோன் அவருடைய வீட்டை நோக்கி போனது. சரியாக டெலிஃபோன் போகிற நேரம் அவர் என்ன செய்வதென்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் அவரிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் சொன்னார். அந்த வேலை உங்களுக்கு தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். சொன்ன உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்? கர்த்தர் உங்களோடு தொடர்பு கொள்ள சொன்னார், உங்களுக்கு அந்த வேலை உங்களுக்கு தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. சொல்லி 5 நிமிடத்தில் அவருக்கு பதில் வந்தது, உனக்கு இந்த தேசத்தில் இருக்கிறதுக்கான அதிகாரத்தை நான் தருகிறேன் என்று சொன்னேன். அந்த வேலையை கர்த்தர் கொடுத்தார். அவர் வந்து சொல்லுவார், திங்கட்கிழமை இல்லைன்னு சொன்னார், வார ஞாயிற்றுக்கிழமை சொல்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுதான். ஹல்லேலூயா. மனிதன் சொன்னா மாறி போய்விடும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்காமல் அவன் செய்த காரியங்களினாலே இன்றைக்கு இந்த உலகத்திலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொன்ன காரியங்களை நீங்கள் செய்யாததினாலே உங்களுடைய வாழ்வுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது, உலக மக்களுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களும் துன்பப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாருன்னா நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். அதை போய் மற்றவர்களோட பிரச்சனை பெற வேண்டிய அவசியமே இல்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர். பார்வன் அரண்மனையிலே அவருடைய மனைவியை தொடாதவரை பேசக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் இவனுக்கு இன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 17ஆம் அதிகாரத்தில் அவர் சந்திக்கிறார். திரும்ப வந்து சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம் 99 வயதுள்ள ஆன போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக இவ்வளவு நேரம் அவர் சொல்லி ஒரு விளங்கல. திரும்ப பேசுற, நான் சர்வ வல்லமையுள்ளவன், எனக்கு முன்பதாய் உண்மையாய் வாழ் நீ என்று சொல்கிறார். திரும்ப பொய் சொல்லாத, நீ பொய் சொல்ல வேண்டாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்ற. இவரும் ஆண்டவரே எனக்கு நடுவாக ஒரு உடன்படிக்கை பண்ணும் என்று சொல்லி அவர் அதே எல்லாத்தையும் நான் உன்னோட பண்ணுகிற இந்த உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய், இனி உன் பேர் அபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்லி நீ ஜாதிகளுக்கு தலைவனாக என்று சொல்லி அவரையும் அவர் ஆசீர்வதித்தார்.
2 பேருக்கு சொல்லியாச்சு, அவருக்கும் பேரை மாற்றியாச்சு. இப்போ ஞானஸ்தானம் பெற்று கரையேறின மாதிரி. அதுக்கப்புறம் சும்மா இருந்தார், அதுக்கப்புறம் சும்மா இருந்தார். இப்படிதான் என்னை மனிதன் ஆதாமை போல ஆபிரகாமை போல கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் மனிதனுக்கு பயப்படுவதாய் காண்கிறது. அல்லேலூயா. அடுத்து பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் திரும்பவும் போய் சொல்றார், திரும்ப இன்னொரு தேசத்துக்கு போறார். எவ்வளவு காரியங்களை அவர் செய்திருந்தோம். பிறகு திரும்ப அவர் பேசுறார். நீ எடுத்து பார், கூடார வாசல்ல வந்து அவரோட இருந்து கதைக்கு பிறகு திரும்ப தரிசனமாகி திரும்ப எல்லாம் பேசி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பிறகு இன்னொரு தேசத்துக்குள்ள போற, இன்னொரு தேசத்துக்குள்ள போயிட்டுல அங்க போயிட்டு பிறகு சாராவ தங்கச்சி என்று சொல்லி அங்கேயும் பயந்து தேவ பயம் இல்லாத மனிதர்கள் இங்கே குடியிருக்கிறார்கள். அவன் அந்த அரசனுக்கு பிரச்சனை, அவனே சொல்லப்படுறது அந்த அரசனுக்கு பிரச்சனை. அவன் வந்து நாட்டுக்கு எல்லாம் பிரச்சனை, அவன் கற்பத்தை வேறு அடைச்சு திரும்ப போராட்டம் வந்து திரும்ப தரிசனம். எத்தனை தினம் தரிசனம் ஆடினேன். அதுவே எத்தனை தினம் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார், எத்தனை தினம் ஆண்டவர் எங்களோடு சொல்லுகிறார். திரும்ப 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 நாம் மனிதனை நம்புகிறோம், மனிதனுக்கு பயப்படுகிறோம். இது என்ன நடந்து விடுமோ, இப்படி என்ன செய்து விடுவார்களோ, அவர்கள் ஏதாவது செய்து விடுவார்களோ, இவர்கள் ஏதாவது பிடித்து விடுவார்களோ, அவர்கள் ஏதாவது சொல்லி விடுவார்களோ என்று மனிதனுக்கு பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிறகு போய் சொல்றேன், நீங்க வயதுல வாசிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு எடுத்து இந்த வசனம் காண்பிக்க வேண்டிய அர்த்தத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வடிவ தெளிவாச்சு. திரும்ப போய் ஒரு நுடித்தோடு நான் மாம்சம் இது பண்ணி பிறகு அதுக்கு பிறகு இஸ்மவேலுக்கும் அவருக்கும் ஒரே 11 வயசு வரைக்கும் இஸ்மவேலுக்கு பிறகு பார்த்தேன் ஆண்டவர். பின்பு 18ஆம் அமைவே பூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ணவழியிலே கூடாரத்தில் உட்கார்ந்திருந்தான். உடனே அவன் 3 புருஷர்கள் அங்கே வந்தார். என்ன செய்தவங்க அழிக்க போறேன், சரி இவனுக்கு சொல்லிட்டு போ, என்ன அவன் தான் நீதிமானா இருக்கிறான், இவனோட லோத்து வந்தான் என்று சொல்லி இவர்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு சொல்லி திரும்ப வந்து சொல்லி எல்லாம் செஞ்சு போட்டு போனோன்னு அவர் ஆகிறான் மனைவி பார்த்து, எனக்கு கற்பது இது கிடைக்குமோ, இந்த வயசு இப்படி ஆகியிருக்கிறதை வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். அவர் செய்ய நினைத்ததை யார் தடை செய்ய முடியும்? அவர் சொன்ன உண்மை பெரிய தாடி ஆக்குவார், அவர் ஆக்குவார். அவர் மாறாத கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசம்? யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டனால எத்தனை போய் சொல்லியிருக்கோம், என்னத்துக்கு போய் சொல்லியிருக்கோம்? மனுஷனுக்கு பயம். கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் செய்வார், அவர் நடத்துவார், அவர் முடிப்பார். நானும் சொல்றது உண்டு, ஊழியத்தை விட்டு ஓடுவேன், உண்மைதான். அவர் அழைத்தவர் என்ன நடத்துவாங்க, என்னால முடியாது, அவ்வளவு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்லவில்லை. அவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார், வரலோதுக்கு தான் தெரியும். அது எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. என்னை ஆசீர்வதிப்பார், அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா இந்த சபையில இருந்து ஆண்டவரே இந்த வேலையை செய்ய வேண்டுமா என்று புலம்புற நாட்கள். அல்லேலூயா. ஒரு கல்லண்டா தாங்கிக்கலாம், எத்தனை கல்லை நான் தாங்கிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்தான். எங்க கிறிஸ்தவனே யூதாவும் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி பெரிய சந்தோஷம் வருது. சரி, இயேசு கிறிஸ்துக்கு முத்தத்தால வர கட்டி பிடிச்சி காட்டி கொடுத்துட்டேன். இயேசு கிறிஸ்துவ பிடித்தாரு. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தோடனே யாரை தேடுகிறீர்கள்? நான் அவரை கேட்கிறேன். நான் வந்தா ஒழிச்சு பின்னுக்கு அதனால இயேசுவை தேடுகிறேன். அது சொன்ன நான் தான் இயேசு. அவளை அந்த எல்லாரும் கீழே விழுந்துட்டா பார்த்தீங்கன்னா வசனத்தை அவர் திருப்பி அவையில் அவளுக்கு இங்கே வாங்கப்பா, நான் கூட்டிகிட்டு போவேன். அப்படித்தான் போனாரு. அவர் ஒருத்தர் பிடிக்க. அல்லேலூயா. எங்களை யாரும் பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். அல்லேலூயா. எங்களை தொட முடியாது. நாம தான் பார்க்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லி நாம தான் போகணும். அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்த இடத்தை தான் காட்டி கொடுத்தாங்க. இயேசு வந்து அவர் தான் சொன்னார், நான் நீங்க தேர்ல இயேசு நான் தான். எத்தனை தடவை அவரை பிடிக்க முயற்சித்தாங்க, பிடிக்க முடிஞ்சது. அவரை சர்வ வல்லமுள்ள தேவன் சோதனை சோதரியே. அல்லேலூயா. அவரை பிடிக்க முடியும், உங்களையும் பிடிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய செட்டையின் மறைவிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது.
அது என்ன வந்தால் வடிவாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இரவில் பறக்கும் அம்பு மத்தியானதை பாழாக்கும் கொள்ளை நோய் எது வந்தாலும் என்ன, நான் அவருடைய கூடார மறைவிலே நான் இருக்கிறேன். அந்த விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இல்லை. ஏதாவது நோய் வந்துட்டா நான் பக்கத்து விட்டுட்டு ஐயோ அந்த நோய் எங்க வந்துட்டு இங்க வராது. ஹல்லேலூயா. இங்க வரா. ஏன் வராதுன்னா உன்னதமான ஒரு மறைவிலே இருக்கிறோம், சர்வபலனுடைய நிழலிலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்க கோழி காய்ச்சல் வந்தா இங்க கோழி பயம். ஹல்லேலூயா. நாய் நன்றி உள்ளது. எப்ப அது வாழையாட்டு தான் வாழையாட்டாத நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்து கிடைக்கும். சரி, அது ஒருக்கா வாழையாட்டுனா நம்ம தான் கிடைக்காது. ஏன்னா அது நன்றி உள்ள இருக்காது. அந்த நேரம் மட்டும்தான் அதுக்கு நன்றி வரும். அதுக்கு பிறகு அதுக்கு நன்றியே வராது. அப்படியே போகும். அதை அப்படி நாய் போயிட்டே இருக்கும். திரும்பவும் அது இங்கிருந்து வாழையாட்டை நம்மளாம் இது கிடைக்காது. வாழை ஆட்டையிலையோ சொல்லிட்டா கிடைக்கும். அல்லையா? ஆமே. அதே மாதிரி மனிதன் சில நேரங்களிலே கையை காட்டையிட்டே நம்ம ஏதோ ஒன்று செய்ய போறாங்க. ஆமே. அவ பாருங்க, அவருடைய வாழ்விலே அவன் தேவன் தரிசனமாகி 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 சொல்லிக்கொண்டே இருக்கார். இவரும் பயந்து 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 நீங்க இல்லைன்னு சொல்லிட்டேன். இருக்க நீங்க இருக்க கொஞ்சம் ஏதாவது அசைஞ்சா தான் உடனே நடுக்கம் வந்துடும். ஆனால் எனக்கு நடுக்கம் வர்றதே இல்லை. ஒரு நாள் நான் முதல்ல சொல்லி ஒரு சாட்சி இந்த 90ஆம் ஆண்டு நினைக்கிறேன், உல்சமிக்க சுனாமியும் அந்த சூறாவளி எல்லாரும் நித்திரவில்லை. எல்லாரும் சில வீடுகள் கடலுக்கு போயிட்டு சில கார்கள் போயிட்டு உல்சமிக்க 90 எல்லாம் பெரியவங்கள் எல்லாம் ராத்திரி நித்திரையில் எனக்கு விடிய முடிஞ்சு வெட்டி பார்க்குறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கராச்சாரம் காரை காணையில் எல்லாம் கடவுள் கடை. நான் நல்லா நிற்கிறேன். ஏன்னா விடியும் வரை ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் நான் படுத்திருக்கிறது ஆண்டவர். ஹல்லேலூயா. வீட்டை வகல் நித்திரையே இல்லை. வீட்டை பிள்ளை 4 பிள்ளைங்க நித்திரேன். இவன் உடம்புனது காலமான எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட நித்திரையா. அவ்வளவு புயல் அடித்து வீடுகள் பக்கத்து வீடுக்காரர்கள் எல்லாம் கடலுக்கு போயிட்டு எத்தனையோ கராச்சிகள் எல்லாம் போயிட்டுது. ஆனால் எங்களை வீட்டு கொண்டு நடக்கல. எனக்கும் ஒன்று நடக்கலன்னு எனக்கு ஒன்று என்ன நித்திரைக்கு பிரச்சனையே இருக்கு. இவன் வந்து தட்டு அவன் தெரியாது பேசுகிறேன். ஹல்லேலூயா. நான் ஏதோ தரிசனம் கொண்டு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. மற்றொரு காரியத்திலே நான் அசைக்கப்படுறது இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் நான் அசைக்கப்படுவது உண்டு. இந்த ஊழியத்தில் நான் சில நேரங்களில் தடுமாறுவது உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஊழியத்தை விட்டு போடலாம், யாராவது இங்கே வந்தால் நான் போய் இறங்கி போயிடுவேன். ஹல்லேலூயா. யாரும் ஒருத்தர் வர்ற இல்லை. வந்தால் ரெடி வாங்க தாராளமாக நான் இறங்கி அங்கே இருந்தேன். ஹல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன், பொய் இல்லை, உண்மை. நீங்கள் நிச்சயமாக இதில் வந்துட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இது அவ்வளவு சுலபமான காரியம். இந்த காரியத்திலே ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும், ஜனத்துக்கு கிடக்கணும், உலகத்துக்கு கணக்கு கொடுக்கணும், வீட்டுக்கு கணக்கு. நீங்கள் பலிபடத்தில் அது சொல்லிடலாம் போச்சு. என்னத்தை செய்ய தடுமாறிக்கிற மாதிரி ஆபிரகாம் மாதிரி ஏதாவது சொல்லிட்டா போச்சு. அவனை ஆபிரகாம் எத்தனையோ சொன்னான். ஆனாலும் ஆண்டவர் தரிசனமாகிட்டு தான் இருந்தார். ஏன் அவரை பலப்படுத்தும்படியா அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அவன் ஏன் செய்கிறான், எதுக்கு செய்கிறாங்க, இதயத்தை அவர் அறிந்தவராக இருந்தார். அதுவே ஒரு இதயத்தை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய அன்பான தேவனே, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருங்கள், கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் அவர் மறந்து போவதும் இல்லை. அவர் 21வது பிறகு கர்த்தர் தாம் சொன்னபடி சாராளின் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே அவர் செய்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கின்ற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆமென். அப்ப ஆபிரகாம் செய்த பாவம் மாதிரி நாங்களும் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் போனாதான் வாசர் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார்னா கிருபை நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒன்றுதான் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக வேறு எந்த அடையாளமும் காண்பிக்க முடியாது. அவருடைய கிருபை இருக்கிறதுனாலே நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்தை வந்து தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். எனவே காலையில் கிருபையை பெற்றுக் கொண்டீங்களோ தெரியாது. காலை தோறுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அப்போ அந்த கிருபையை காலையில் பெற்றுட்டு வந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. காலையில் சுடுதண்ணி விழுந்து என்ன மாதிரி சொல்லுவாங்க, சொல்ல தெரியல.
ஓகே, அது மாதிரி விடியா ஓடிட்டு பிறகு வந்து கிருபை அங்கே வந்து கார் அது நடந்து வைக்க பிரதர், இங்கே வந்து கடைக்காரன் இருக்கிறான் பிரதர், அங்கே வந்து இதாகிட்டு பிரதர்னா வேற என்ன மறந்துறியா? என் கடவுள் கிருபையோடு போனால் ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அதனால தான் இன்றைக்கு என்ன வந்தது, இந்த ஆபிரகாமால தான் இன்றைக்கு இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கு சண்டை வந்த மாதிரி இன்றைக்கு நாங்கள் சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. சுதந்திரவாணியாய் இருக்கவில்லை, ஆனால் தேவன் கற்பத்தை அடைக்கவில்லையா? ஓகே, ஆகாரை அவன் ஆண்டவர் என்ன நிறவரோடு இவர் பார்ப்போம், குழந்தை கிடைக்கும் இவருக்கு இந்த உபத்திரத்தை சாரால் பார்ப்போம். சாராளுக்கு உபத்திரப்பட்டதுங்கன்னா ஈசாக்கு உபத்திரம் போனது. அப்போதான் அவங்க கூறி நான் சொன்னது என்னன்னு. அல்லேலூயா. அதற்காகவே தேவன் அதை செய்தார். அல்லேலூயா. ஆனால் அப்படினாலே இதுக்கு பின்புதான் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். பிள்ளையை கொடுத்து அதுக்கு பின்புதான் அவன் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினான். அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு மகளிர் எத்தனை பேர் விசுவாசத்தின் தகப்பனாக மாற விரும்புகிறேன்? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தில் தேவனை போல ஆபிரகாமை போல மாற விரும்புகிறேன்? எதை கேட்டாலும் கர்த்தருக்காக கொடுத்து கர்த்தர் அதை திருப்பி தருவார். அல்லேலூயா. எதை என்னுடைய வாழ்வை பூரணமாய் கர்த்தருக்கு ஒப்படைத்தார். தகன வழியாக தன்னுடைய பிள்ளையை இவர் வழியிட சென்ற போது தேவன் அந்த பிள்ளைக்காக வழியாகி அந்த பிள்ளையை மீட்டுக் கொடுத்தார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக எதை வேணுமென்றாலும் நீ இந்த உலகத்தில் விட்டார், கர்த்தர் அதை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் செய்த பாவம் என்ன? 2 தரம், ஒரு தரம் அல்ல 2 தரம் அங்கே போய் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு போகாதே, கர்த்தர் இங்கே போகாத இடத்துக்கு போகாத இடத்துக்கு போகாது. அல்லேலூயா. அங்க போனா ஒரு பிரச்சனை வரும், இல்லைன்னா ஒரு சக்கலத்தி வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை, அங்க போகாது. அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றார். ஞானம் உள்ளவன் இதை கற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. ஞானம் உள்ளவன் இதை கற்றுக்கொள்கிறான். இனி நாளில் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை, தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. நமக்கு தெளிவாக எந்த அளவு உங்களுக்கு விளங்குச்சதோ விளங்கியது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு விளங்கி இருப்பது என்பது மாத்திரம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. மற்ற விளங்கினாக்கள் எல்லாரும் மாத்திரம் ஆண்டவர் எனக்கு சொல்றீங்க. அல்லேலூயா. விளங்காதாக்கள் இன்னும் விளங்கும்படியாக ஆண்டவருடைய கட்டளைகளை அல்லேலூயா கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 Oh, the glory to Jesus. Glory to Jesus. Hallelujah. 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 Mira pavaca la basa manana Maria. Risa valoria antiria la bana. Mere doko santa la Maria. Miro loko ni madoro sante mero. Mara kilo loko ni mara bandura la. Kanda muriana ramatra varga. Mara abhishekale kumre nirapu. Mara belapaduthu. Idasikale எல்லாவற்றையும் செய்ய பலன் தருவார். ஈரல கமரோ தோரோ சோரோ சேயே உங்கப்பட்டவன் சமிக்கப்பட்டவன் சொல்லபடி எல்லா நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கும் அவர்களை மீட்டெடுத்தார். அவர் மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமின் சந்ததியாக அவர்களை மாற்றினார். ஈரல முறிந்த தோரோ ஒரு கொஞ்சம் விசுவாசத்திலே தனது வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை பிரித்தெடுத்து அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். அபிஷேகத்தினாலே வல்லமை வரும். அபிஷேகத்தினாலே கண்ட தூதர்களை அவர் அனுப்பினார். திரும்பி
பார்த்ததினால் தான் அவள் புதுதாய் மாறினாள். அவள் மாத்திரம் திரும்பி பார்க்காமல் இருந்திருந்தாள். ஒரு விபச்சார சந்ததி உருவாயினார். உங்களை அன்பு கொண்டு உங்களை நேசித்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவன், அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கடமை வைக்கிற நன்றி. நன்றி. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்ல விரும்புகிறேன். உள்ளாளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தை மிகவும் வல்லமையுள்ளதாய், உங்களுடைய வார்த்தை ஒருபோதும் மாறதாய், உங்களுடைய வார்த்தை நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேக தைலம் இந்த நுகதடிகளை முறித்து போடுங்கப்பா. உங்களுடைய அபிஷேக வல்லமை ஆண்டவரே இந்த நுகதடிகளை முறித்து போடும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட காயத்தோடு இன்னைக்கு வந்திருந்தாலும் சரியானவரே, எப்படிப்பட்ட ஒரு விழியாதியோடு வந்திருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் தலைமையினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே விடுதலை கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. நீ கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துடைய வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவைகள் ஒன்றும் எங்களை தேசப்படுத்துவதில்லை, அவைகள் ஒன்றும் நம்மை தேசப்படுத்துவதில்லை. நீங்கள் வியாசனை கைகளை வையுங்கள், அவர்கள் அப்படியே சொசமாவார், அவர்கள் அப்படியே சொசமாவார். அவர் வாக்கு கொடுத்தவர் மாறார், அவர் வாக்கு கொடுத்தவர் மாறார். இயேசு மாறவராய் இருக்கிறார். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமடைகிறீர்கள். இயேசு உங்களை நடத்த வல்லவராய், இயேசு உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரே மனிதன் மீறுதலினாலே உலகத்திலே பாவம் பிரவேசித்தார். அதே பாவம் தான் ஆபிரகாமுக்குள்ளும் வந்ததே. ஒரே மனிதன் கீழ்ப்படியினாலே இந்த உலகமே ரட்சிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் ஒரு வீட்டிலே கீழ்ப்படிந்தால் போதும், ஒரு குடும்பத்தை ஒருவன் கீழ்ப்படிந்தால் போதுமே ஆண்டவனுக்கு. அந்த குடும்பத்தையே ரட்சிக்கவும் விடுதலை செய்யவும் அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் வல்லவராயிருக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். சகோதரனே சகோதரியே, சொல்லுங்கள், போய் சொல்லுங்கள், இயேசு ஜீவிக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அழைத்து வருங்கள், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, glory to Jesus. நன்றி அப்பா, நன்றி. துதிக்கணும் மகிமையெல்லாம் பிதாவே குமாரன் மூலமாய் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய சகல நன்றிகளை மறவாதே. ஆமென். அந்த பிதாவுடைய அன்பும் தேவகுமாரனுடைய கிருபை பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் அன்பும் எங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை சகல விதமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்தும சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 14 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு
தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமென்.